ஸோ அப்படி ஆடியோ ஆட் பண்ணிப்போம். ஸோ அதில் வந்துட்டு ஆடியோ ஆட் பண்ணோம். அதற்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபில்டர் ஆட் பண்ணி இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒவ்வொரு இதுக்கும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் ஸோ ஃபன் இந்த மாதிரி ஸோ இது மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவை கூட நம்ம இந்த பக்கம் வச்சிடலாம். ஸோ இதை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிப்போம். ஸோ இதையும் நம்ம இதில் ஆட் பண்ணிப்போம். ஸோ இதில் வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம், இதில் போயிட்டு ஸோ இதில் இந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணிப்போம். இந்த மாதிரி ஆட் பண்ணிட்டு கரெக்டாக ஆட் பண்ணி இதில் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் பேஸ்ட் பண்ணிட்டு இதில் வந்துட்டு நீங்கள் அஃபிலியேட் பேஜுக்கு போய்க்கோங்க. போயிட்டு இமேஜஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ இதுலேயே எல்லா இமேஜஸும் இருக்கும். நீங்கள் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கில் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்துட்டு நம்ம இன்ஸ்டாகிராமுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வந்துட்டு பின்ட்ரெஸ்ட் இமேஜஸ் இதுலேயே இருக்குது. ஸோ நோ ப்ராப்ளம். ஸோ இதுக்கு அடுத்தபடியாக இதில் வந்துட்டு சியர்ஸ் அந்த மாதிரி நீங்கள் கொடுத்துட்டு டெக்ஸ்டில் check out below description. நீங்கள் யூடியூப் அந்த டிஸ்கிரிப்ஷன் கொடுங்க. இன்ஸ்டாகிராம் வந்து பயோ ஆர் மோர் ரிலேஷன்ஷிப் சீக்ரெட்ஸ். ஸோ ஃபேஸ்புக்கில் நீங்கள் இது மாதிரி ப்ரொமோட் பண்ணலாம். ஸோ இதுதான் வீடியோ கிரியேட் பண்ணுற மெத்தட். ஸோ அதில் வந்துட்டு நம்ம கலர் வேணுன்னா மாற்றிக்கலாம். ஸோ கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணோம், டவுன்லோட் கொடுத்துக்கணும். ஸோ கொடுத்துட்டு இந்த மாதிரி டவுன்லோட் ஆகிட்டு இதில் நம்ம ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் காமனான ஹேஷ்டேக்ஸ் யூஸ் பண்ணோம். ஹேஷ்டேக்ஸ் வந்துட்டு நம்ம
ஸோ நீங்கள் best.com போய்க்கோங்க. போயிட்டு நீங்கள் இதை டைப் பண்ணணும். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா சர்ச் கொடுத்துக்கோங்க. ஸோ இதில் வந்துட்டு நம்ம ரிலேஷன்ஷிப் பண்ணி கொடுப்போம். ஸோ ரிலேஷன்ஷிப் கொடுத்து இந்த மாதிரி விசிபிளாக இதில் நீங்கள் சூஸ் பண்ணது செகண்ட் மோஸ்ட் லைக் ஹேஷ்டேக்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அக்கௌண்ட் வந்து மில்லியன் ஆர்கே இதில் இருந்தால் நம்ம இதை சூஸ் பண்ணணும். ஸோ ட்ரிக்கே இதுதான், நீங்கள் செகண்ட் தான் சூஸ் பண்ணணும். அப்போதான் உங்களுக்கு சீக்கிரம் பூஸ்ட் ஆகும் அண்ட் ஆல்சோ ரேங்கிங் ஆகும். ஸோ இதுதான் இந்த வெப்சைட்டில் தான் நீங்கள் ஹேஷ்டேக் சூஸ் பண்ணிக்கணும். ஸோ இது டவுன்லோட் ஆகணும். ஸோ ஆகணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா அப்லோட் பண்ணணும். ஸோ அப்லோட் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் டெய்லி இந்த மாதிரி போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ அதுக்கு வந்து பின்ட்ரெஸ்ட்டில் அண்ட் ஒன் மோர் திங், நான் வந்து என்னோட டிராஃபிக் காட்டுறேன். ஸோ என்னோட டிராஃபிக் பார்த்தீங்கன்னா 11K வியூஸ் இது வரைக்கும். ஸோ நான் என்னோட வியூஸ் டிராஃபிக் பார்த்தீங்கன்னா 11K வியூஸ் இது வரைக்கும். ஸோ இதற்கு அடுத்து வந்து என்னோட யூசர்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸோ 5.2K யூசர்ஸ். ஸோ அது ரொம்ப ஈஸி தான், நீங்கள் டெய்லியும் ட்ரை பண்ணலாம். ஸோ நான் வந்துட்டு ஏன் இதெல்லாம் காட்டுறேன்னா உங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவாக இருக்கட்டும் தான் காட்டுறேன். ஸோ அதனால தான். ஸோ நீங்கள் வந்துட்டு டெய்லியும் போஸ்ட் போடுங்க. கன்சிஸ்டன்சி விட்டுறாதீங்க. ஸோ அதை மட்டும் மறந்துடாதீங்க. ஸோ இந்த மாதிரி டெய்லி நீங்கள் கண்டிப்பாக ஒவ்வொரு மெத்தடில் நீங்கள் போஸ்ட் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக கிளிக் ஆகும். ஸோ அண்ட் ஒன் மோர் திங், நீங்கள் இது கம்ப்ளீட்டாக ஃப்ரீ தான். ஸோ நான் வந்துட்டு ஃபுல்லாக வெப்சைட்டில் பண்ணுறேன். ஸோ இதுலேயும் நான் ஃபஸ்ட்டு பண்ணேன். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், இந்த மெத்தட் வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் பின்ட்ரெஸ்ட், கோரா, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் அண்ட் ரெட்டிட், ஸோ இந்த மாதிரி எல்லாத்துலையும் நீங்கள் ப்ரொமோட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆன்லைனில் இந்த மாதிரி ரேங்கிங் கொண்டு வரணும். ஸோ கொண்டு வந்தால் தான் உங்களால் ஃபிட் மார்க்கெட்டிங்குள்ளே என்ட்ராக முடியும். ஸோ அதை மறந்துடாதீங்க. ஸோ நீங்கள் ஒன் சேல் ஜென்ரேட் ஆகிட்டா கூட உங்களுக்கு ஒன் சேல் ஜென்ரேட் ஆக கொஞ்சம் ஒரு ஹார்டாக இருக்கும். ஸோ அதுக்கு ஒன் சேல் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு புரிஞ்சிடும். ஈஸியாக டெக்னிக்கலாக நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். ஸோ அது வந்துட்டு ஆன்லைனை பொறுத்த வரைக்கும் 30% வந்து தான் ஐடியா இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம், 70% ஃபுல்லாக மார்க்கெட்டிங் தான் இருக்குது. இதோட அது ஆன்லைன் பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி. ஸோ 30% தான் மொத்தத்தில். ஸோ மார்க்கெட்டிங் இஸ் பவர் ஆன்லைன். ஸோ அதை மறந்துடாதீங்க. உங்களுக்கு பின்ட்ரெஸ்ட்டில் இமேஜஸ் க்ரியேட் பண்ண வரல, ஸோ எனக்கு இன்னும் தெரியல, அதாவது உங்களுக்கும் வெரி ஈஸியாக ரிலேபிளாக வேணும்னா, ஸோ இதில் ஆல்ரெடி 10 இமேஜஸ், நிறைய இமேஜஸ் இருக்கும். ஸோ அண்ட் இன்ஸ்டாகிராமுக்கும் இமேஜஸ் இருக்கும் பாருங்கள். ஸோ இதில் வந்துட்டு பாருங்கள், ப்ராடக்ட் இமேஜஸ் இருக்கும், இன்ஸ்டாகிராம், பின்ட்ரெஸ்ட், ஸோ வீடியோ ஆட்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணலாம். பாருங்கள், இது வந்து ப்ராடக்ட் இமேஜஸ். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் இமேஜஸ் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நிறைய இமேஜஸ் இருக்கும். ஸோ அடுத்து வந்து இந்த மாதிரி பின்ட்ரெஸ்ட் இமேஜஸ் இருக்கும் பாருங்கள். அதே மாதிரி இதனோட ரூல்ஸ்லாம் படித்து பார்த்துக்கோங்க. நெகட்டிவாக எதுவும் சொல்லக்கூடாது, பொய்யாக எதுவும் சொல்லக்கூடாது, அதாவது ஸ்பேமிங் பண்ணக்கூடாது. ஸோ ஃபால்ஸ் கிளைம் அதெல்லாம் கேட்கக்கூடாது. ஸோ கரெக்டாக பண்ணணுங்கிறாங்க. ஸோ இதுதான் மெத்தட். ஸோ அடுத்து வந்துட்டு இதில் ஃபுல்லாக டவுன்லோட் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் டெய்லியும் போஸ்ட் பண்ணணும். ஸோ நீங்கள் அது மாதிரியும் பண்ணலாம், ஸோ இதுலேயும் பண்ணலாம். ஸோ இதுதான் மெத்தட். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.